இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாப சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது பார்ப்போம். குழந்தை வளர்ப்புல ஜென்டில் பேரண்டிங்ன்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம காலத்துல மாறலாம். இன்னைக்கு குழந்தைங்கள அடிக்க கூடாது. கரெக்ட். அடிச்சேம்னா நம்ம எங்க அப்பா என்ன போட்டு வெளுத்து மிதிச்சிட்டு இருந்தாரு. எங்க அம்மாவும் அடிக்கும். அப்பா அடிச்சு அம்மா அடிக்குதுமான்னு போனா அம்மா போலம் என்னன்னு கேட்பாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு என்னன்னு டென்டல் பேரண்டிங் போலதான். ஜென்டில் பேரண்டிங் இந்த 5 விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன சொல்லுங்க. குழந்தை இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறப்ப நீங்க அடிக்க கூடாதுங்க. அவங்களுக்கு பொறுமையா எடுத்து சொல்லணும். அப்புறம் புது விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருங்க. இத பண்ணாத அத பண்ணாதன்னு டார்ச்சர் பண்ணாதீங்க. பண்றேன் எல்லாத்தையும் நான் பண்றேன். நான் அந்த வீடியோ சயின்ஸ்ல மாத்திடுறேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, குழந்தைய அடிக்கிறது கூடவே கூடாது. இல்ல தப்புதான். அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜென்டில் பேரண்டிங் ஃபாலோ பண்ணுவோம். குழந்தைய அடிச்சீங்கன்னா டிராமாவா கிரியேட் ஆகி பின்னாடி மிகப்பெரிய டிராமாவாகி உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருவாங்க. விட்டுருந்துருக்கல கரெக்டா தானே இருக்கு. கரெக்டா சொல்லுது எல்லாமே. டென்டல் பேரண்டிங் கரெக்ட் இஸ் கரெக்ட். ஓகே பாய். என்சி பேரண்ட்ஸ் என்னடா லைட் வேணும்? எந்த லைட் வேணும்? அது லைட்டா? அது ப்ளூடூத் ஸ்பீக்கரா? ப்ளூடூத் ஸ்பீக்கர் லைட் வேணும். கலர் இருக்குடா. ஒரு நிமிஷம், அது என்னன்னு தெரியுமா உனக்கு? லைட்மா. லைட் கிடையாது, அது ப்ளூடூத் என்ன இது கடவாசல் நின்னு என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறாங்க. அது லைட் அல்ல, இது ப்ளூடூத் ஸ்பீக்கரை வச்சு லைட் எரியுதுனா நீ வந்து ஏய் எல்லாரும் பாக்குறாங்க. என்ன ஜென்டில் பேரண்டிங்னா குழந்தை எதையாவது கேட்டு அடம் பிடிக்கிறப்ப அவங்கள அடிக்க கூடாது. என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல அது வேற. அது ஜென்டில் பேரண்ட் நம்ம பண்றோம். இந்த ஆட்ட ஆறா 2 மிதிய போட்டு கூட்டுவாங்க. இல்ல நீ போ, நான் பாத்துற போ. ஜென்டில் பேரண்ட் உனக்கு தெரியாம நான் பாத்துற போமா. செல்லக்குட்டி வாடா கண்ணு. ஓகே ஸ்பீக்கர் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி பாட்டு கேக்குறது உனக்கு அது தேவையில்ல. இந்த லைட்டுக்கு அடே அது ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆகுற. அது ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்புறம் போறாங்க. அவன் அந்த ஆட்ட அடிக்கிறீங்க பாத்துக்கிறீங்க. 4 மிதி மிதிக்காம ஜென்டில் பேரண்டிங் மாதிரி அப்ப நம்மளே ஆன் பண்ணி நம்மளே போட்டுக்கிட்டு கஷ்டமா இருக்குது. லைட் தான் அது சுடும். சுட்டு விட்டுரும். சுடும் எரியும். கையில கொப்பளம் வந்துடும். குழந்தை ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறப்ப இத பண்ணாத அத பண்ணாதன்னு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. ஜென்டில் பேரண்டிங் இது ரொம்ப முக்கியம். அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்க. தொட்டு யாரும் தொட விடு சொன்னா கேட்பாங்களா? என்ன வீட்டுல மரியாதை எல்லாம் போகுது. ஜென்டில் பேரண்டிங் பண்ணோம்னா சுடுன்னா சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி சுட்டு பழகட்டும். ஆமா என்ன திட்டுறாங்க ரொம்ப. ஜென்டில் பேரண்டிங்கிறதே ஒரு ஸ்கேமுங்க. டஃப் லவ்ங்கிறதா முக்கியம். முக்கியமா குழந்தைங்க கிட்ட எப்ப பார்த்தாலும் கொஞ்சிக்கிட்டே இருந்தா வேலைக்கே ஆகாது. மிதிக்கிற இடத்துல மிதிக்கணும், அடிக்கிற இடத்துல அடிக்கணும். என்ன 2 பேரும் ஒட்டக சிவிங்கி குட்டி போட்டவனே குட்டி நடக்காதான். தாய் ஒட்டக சிவிங்கி நங்குன்னு ஒரு மிதி மிதிச்சவனே தான் நடக்கவே ஆரம்பிக்குமா. சில இடங்கள்ல மிதி தேவைப்படுது. என்ன அது என்ன குழப்பறீங்க? பேரண்டிங் எப்படா பண்றது? ஜென்டில் பேரண்டிங் பண்றதா இந்த பேரண்டிங் பண்றத குழப்பறாங்களே. சரி நம்ம ஆபீஸ் போயிட்டு வந்து பாப்போம். எங்க சட்டை துணி எங்க? ஏமா சட்டைய பத்தி எங்கயாவது உங்க சட்டை எங்க வச்சீங்க? போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. நான் அயர்ன் பண்ணி வச்சிட்டு வந்தேன். ஆபீஸ் சட்டை தான். ஐயோ அயர்ன் பண்ணி வச்ச பாருங்க. இல்லையே நம்மள மிஸ்டைரக்ட் பண்ணிடுவாங்க. நம்மளா தேடினா கூட வீடு ஃபுல்லா தேடி எடுத்துருவோம். இங்க இருக்கு அப்படின்னு கிடைக்கல. கடத்த நான் ஏன் சொல்ல போறேன்? ஏய் என்ன அது சளி மரத வச்சு கையில வச்சு பிசிக்கிட்டு இருக்கு. என்னடா அது?
ஸ்லைம் கண்ட போச்சு. சட்டையில என்னடா தேத்தி பினி அத கொண்டாங்க எங்க கூட என்னது ஏமா இவன் யூனிஃபார்ம் ஏதோ கலக்கி வச்சிருக்காமா ஸ்லைம் தள்ளி வச்சிருக்காமா அந்த பையன் ஐயோ ஸ்லைம் கர போகாதுங்க ஸ்லைம் கர போகாதா வேண்டாம் உனக்கு அவ்வளவு பொம்மை இருக்கா எதுக்கு வந்து விளையாடிட்டு இருக்க நீ அப்ப ஒண்ணு எல்லாம் ஏங்க ஒரு நிமிஷம் தப்பு பண்ணும்போது குழந்தைங்களை தண்டிக்க கூடாதுங்க, அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஜென்டில் பேரண்டிங்ல இது ரொம்ப முக்கியம். ஏய் போடா முடியாதா ஜென்டில் பேரண்டிங் கரையாறதுக்கு அப்புறம் யார்கிட்ட பேசுறீங்க? அது ஒருத்தர் பேசிருந்தாமா ஜென்டில் பேரண்டிங் விட்டு எதுவுமே பண்ணாம இவங்க விட்டா அட்டகாசம் அதிகமாயிட்டே போகுது இருக்கலாம். இவங்களுக்கு வேற ஒண்ணு இருக்கு டப் லவ்வா அதை காட்டுறேன் நான் இன்னைக்கு என்னங்க நான் வந்து டப் லவ் காட்டுறேன். இங்க வரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா தாத்தா இது மாத்து தாத்தா. இந்த மாத்திரமா மாத்து வேணாம். இந்த தவிக்கிறமா இத பாரு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா தாத்தா மாத்து டயனா ரோமா போடு. வா ஓ டயானா ரோமாவா? போடு இது வேணாம். எல்லா வீட்லயும் இதான் நடக்குதா? எல்லாரும் இதான் பாத்துட்டு இருக்கீங்களா? ஏப்பா கொஞ்சமா எங்களையும் பார்க்க வச்சிட்டீங்க. சொல்றது நீங்க போன் அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்த பிள்ளையும் ஆக்கிக்கிறீங்க. குழந்தைக்கு போய் யாராவது ரீல்ஸ் காட்டுவாங்க, ஷார்ட்ஸ போட்டு காட்டிக்கிறீங்க. நான் காட்டுறேன் நான் எங்க ரீல்ஸ் காட்டினேன்? கேவலாத வேலை பாத்துக்கிறீங்க. என்ன இவர் கோபப்படுறாங்க? நாங்க புள்ளைய வளர்க்கலையா நம்ம அதுக்கப்புறம் என்ன போனை கொடுத்து பழக்கினதே இவங்க தாங்க. முதல்ல புள்ள தொந்தரவு பண்ணிட்டே இருக்குன்னு போனை கொடுத்து உட்கார வச்சிடறாங்க. ஓவரா ஆடுதுன்னு உட்கார வச்சிடறாங்க. டிவியை போட்டு சாப்பிட மாட்டேங்கன்னு போனை கொடுத்து சாப்பிட வைக்கிறது எல்லாம் யார் பண்ண? நீங்க பண்ணீங்க. ராத்திரி ஆனா பாக்கணும் பெட்ல போய் பாருங்க. இவன் ஒரு பக்கத்து போன பார்த்து உட்காந்துருக்கா. புள்ள என்ன பண்ண நடுல படுத்துக்கிட்டு அது இப்படி கீழே பார்த்து பழகிடுச்சு. புள்ள நானும் பழகிட்ட மாதிரி பேசிக்கிறீங்க. என்னப்பா தனியா உட்காந்து பேசிக்கிறீங்க? போறேன் நான் டீ குடிக்க போறேன் வெளியே. குடிடா குடி, நான் சொல்றது கேளு. உடம்புக்கு நல்லது குடி. நல்லா இருக்கும் குடி. குடிச்சு பார்க்காம நல்லா இல்லன்னு சொல்லாத. ஒரு வாய் குடிச்சு பாரு. ஒரு வாய் குடிக்கலையா? நல்லதுடா, அது உடம்புக்கு நல்லதுடா. பூஸ்ட்ல கண்ட கருமாந்திரத்தெல்லாம் போட்டிருப்பாங்க. இதுல நான் கம்மியா உனக்கு நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், கருப்பட்டி எல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். குடி நல்லதுடா. குடிடா குடிடா குடிடா. குடிச்சு பார்த்து நல்லா இல்லன்னு சொல்றேன். என்ன இப்ப என்ன டென்ஷன் ஆக்குறான். அப்புறம் நான் டென்ஷன் கோவம் மாத்தினா நீ போடா ரொம்ப பண்றான். நானும் ஜென்டில் பேரண்டிங்கா இருக்கணும். புட்ட உனக்கு என்னம்மா என்ன ஆச்சு? பெரிய தலைவலியா இருக்குங்க எனக்கு. என்னம்மா ஏன் புரியல? இவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே வீட்லயே ஆர்கானிக்கா ரெடி பண்றேன். எதையுமே அவன் குடிக்க மாட்டான். வீட்லயே கூஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன், போர்லிக்ஸ் ரெடி பண்ணிருக்கேன், போம்பிளாண்ட் ரெடி பண்ணிருக்கேன். இந்த குழந்தைங்க எல்லாம் சாக்கோஸ் சாப்பிடுவாங்கல்ல, அத வீட்லயே செஞ்சிருக்கேன். எல்லாம் இருக்கு. திங்க மாட்டேங்கிறாங்க. கடையில அப்படி வந்து டேஸ்ட் வந்து கடையில விக்கிறதுல எல்லாம் வந்து சுகர் ப்ராடக்ட்ஸ் போட்டு டிரான்ஸ் ஃபேட் அது இதுன்னு ஏகப்பட்ட கேவலமான விஷயம். அதெல்லாம் இல்லாம ஆர்கானிக்கா பனை வெல்லம், பனங்கருப்பட்டின்னு போட்டு பண்ணி இல்ல ரெண்டையும் குடிச்சு பாக்கும்போது அவனே டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அதனால கிடையாது. இதுக்கு காரணம் அவன் நினைச்சீங்களா? அவன் காரணம் கிடையாது. அந்த கம்பெனி சக்கரை அள்ளி போறாங்க. வேற ஒருத்தர் காரணம். யாருன்னு நினைச்சீங்க? உங்க அம்மா அப்பா. என்ன சொல்ற? உங்க அம்மா நான் இந்த பக்கத்து தலை திரும்பினா போதும் கீழே வாங்கி கொடுத்துறாங்க. 5 ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்க வேண்டியது. உங்க அப்பா பாவம்னு நினைச்சா இந்த பையல கூட்டிட்டு வாக்கிங் போறேன்னு போறாருல, வெளியில போய் எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்க. எல்லாமே சுகர் ப்ராடக்ட்ஸ். நான் கஷ்டப்பட்டு அவனை ஆர்கானிக்கா நல்ல உணவா கொடுத்து வளர்க்கிறேன். ஆனா உங்க அம்மா அப்பா வந்து சரி விடு எடுக்கிறேன். நான் வந்து சொல்லிட்டேன், ஒரு முடிவு எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. எடுக்கப்பட வேண்டிய கடமையை நீங்க பார்க்க வேண்டியது. குடிச்சு பாக்குறேன் நான். என்னங்க பண்ண முடியும்? ஒரு ஆர்கானிக்கா என்னதான் பண்ண முடியும்? என்னங்க நல்லா இருக்கா இல்ல? மண்ணு மாதிரி இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு. மண்ணு மாதிரி நல்லா இருக்குங்கிறேன். நீ குடிச்சு பாருமா. நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஒண்ணுமே செய்ய முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணும் செய்ய முடியாதுடா. சாப்பிடுறா. எல்லா வீட்லயும் இதான் போல. நீ குடுமா நான் குடுமா. இங்க பாரு. நம்மளுக்கு நல்லா இருக்கு, இதுங்களுக்கு நல்லா இருக்கு. என்ன காலையில யூனிஃபார்ம் கூட மாட்டாம உட்கார்ந்திருக்க நீ பட்டுக்கு. எப்படா கிளம்புறது? நாங்க ஸ்கூலுக்கு போறது நாங்க. ஐயோ ஸ்கூலுக்கு கிளம்பாம உட்காந்துருக்கானே. ஸ்கூலுக்கு கிளம்பி போறோம்டா. கிளம்புக்கு என்ன எப்ப கிளம்புறீங்க? எப்ப சாப்பிட்டு எப்ப போவோம்? உன்னை கிளப்புறது நாங்க ஊரே சேர்ந்துக்கிட்டு பிரளயமா கிளப்பு நாம வந்து போயிட்டு இருக்கோம். நீ எல்லாம் இப்ப வண்டிக்கு இருந்து வாசல்ல ஏறினோம்னா அங்க போய் ஸ்கூல்ல போய் இறக்குது. ஸ்கூல்ல ஏறினா இங்க வந்து இறங்கி ஜாலியா வந்துட்டு போயிட்டு இருக்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் சைக்கிள்ல போகணும், மிதிச்சுக்கிட்டு போகணும். எவ்வளவு தூரம் சைக்கிள்ல போகணும் தெரியுமா? சைக்கிள்லயே போவோம். அப்புறம் சைக்கிள் சில டைம் இல்லைன்னா நடந்து போவோம். நாங்க அவ்வளவு இடத்துக்கு போகும்போது கம்மாக்காரன் என்னென்னமோ எல்லாம் நடந்து போகணும். நாங்க புயல் வரும். புயல்
நாங்க எதிர்கொண்டு நாங்க போவோம். மழை வரும். கொரோனா விட்டீங்க. ஸ்கூலுக்கு போயிருவாங்க தெரியுமா? புயல் மேகம் எல்லாம் கடந்து நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு யாரு நீயா? சும்மா சொல்றான்டா தம்பி. இவனுக்கு வாசல்லே ஸ்கூல் வேன் வந்து நிக்கும். அதுவும் மைனர் சும்மா போக மாட்டாரு. இந்த கண்ணு மூக்கு வாய் வச்சு ஒரு பிஸ்கட் இருக்கும் பாத்தியா? இப்படி ஃபுல்லா இருக்கும் பிஸ்கட். அத காலையிலே ஒரு பாக்கெட் தின்னாதே ஸ்கூலுக்கே போறான். தேவையில்லாம நான் மட்டும் பில்டப் பண்ணது நீ என்ன தேவையில்லாம இருக்கீங்க? சாப்பிடு, நீ சாப்பிட்டு பொறுமையா போ. என்ன இப்ப ஸ்கூலுக்கு போயிடு? என்ன போங்க பாத பக்கம் சும்மா இருந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நம்மள போட்டு அடிப்பாங்க. பிஸ்கட்லாம் கிடையாதுடா. உள்டா நான் அப்ப கஷ்டப்பட்டு தான நான் ஸ்கூலுக்கு போறேன்டா. போய் நான் வந்து தாத்தாவே நீ கேட்க தாத்தா போய் சொல்றாரு. டேய் யாரா போய் சொன்னா? சரி வாங்க. எடுத்து காட்டவா? எல்லா டீடைல்ஸ் இருக்கு என்கிட்ட. வாங்கப்பா. டேய் இதெல்லாம் ஓவர் ஸ்டிமுலேஷன் வீடியோடா. இதெல்லாம் பாத்தீனா உன் மண்டை மலங்கிரும். உனக்கு மூளையே வேலை செய்யாம போயிடும்டா. புரிஞ்சுக்கோடா. அதத்தான் நான் சொல்ல வரேன் நானு. என்ன ஓவர் ஸ்டிமுலேஷன் வீடியோ தான் எல்லாம் நான் பாக்குறேன். நான் ரீல்ஸ்ல நான் பாத்துட்டேமா. சொல்றாங்க இதுக்கு இந்த இதுக்கு வந்து 2 மார்க் தரேன். இதுக்கு 1 மார்க் தரேன். இதுக்கு -10ங்கறாங்க. ஆமா ஆமா ஆமா. எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு என்ன இருக்குமா? ஏய் உங்களுக்கே பயமா இருக்காங்க. போயிருவே. டைனமோ பார்த்தா கோமாக்கு போயிருவே. நாசியா பார்த்தா நாசமா போயிருவேன்னு சொல்றாங்கடா. இதெல்லாம் பார்க்க கூடாது. இங்க பாரு கொக்கமன் எல்லாம் பார்க்காத. வாட்டர்மெலன் வாங்கிட்டு தரேன். பைக் எல்லாம் சாப்பிட்டு டிவியை போட்டு ப்ளூ இந்த மாதிரி பாரு. அதுக்கு நல்ல மார்க் தராங்க. நல்லா இருக்காது. நல்லா இருக்காரு அவனுக்கு. எது நல்லதோ அது நல்லா இருக்காது. பிடிக்காது உங்களுக்குலாம். அது பிடிச்சுதான் பார்க்கணும். நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கெல்லாம் பெத்தவங்க சொன்னாங்கன்னா அப்படியே சரிப்பா அப்படி கேட்டுட்டு வாங்குவாங்க. யார் நீயா? நீயாப்பா? அட பாவி. இவன் சின்ன வயசுல இருந்து டபிள்யூ டெலிவிஷன் போட்டு பார்த்து விட்டு பக்கத்து வீட்டு பையனுக்கு ஆர்கே போடுறேன்னு அவன் கழுத்தை சுலுக்கி விட்டு பிரச்சனை பண்ணி அவன் சண்டைக்கு வந்து எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை பார்த்தேன். அது மட்டும் கிடையாது. டிக்கி தூக்குற மாதிரி சின்னூண்டா ஹெல்மெட் போட்டு கிக் பட்டாஸ்கி அத போட்டுக்கிட்டு கண்ணா லெஃப்ட் ரைட் இது புது ஃபிங்கர் ஃபைட் எப்படி 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 இருக்கு அப்படின்னு ரஜினிகாந்த் வாய்ஸ போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது என்ன அத போட்டு பாத்துக்கிட்டீங்க. ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப், கிட் விசஸ் கேட், இந்த இன்னொன்னு என்னமோ நிஞ்சா ஸ்ட்ரோக், பவர் ரேஞ்சர்ஸ் அத போட்டு பாத்துக்கிட்டு மெகா ஜோன் வாங்கி கொடுங்கன்னு அழுதுகிட்டு இருந்தேன். இந்த இன்னொன்னு கூட ஏதோ ஒண்ணு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது பேரு மறந்து போச்சு. இம்புட்டையும் பாத்துக்கிட்டு பைத்தியக்கார பையன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நான் சொன்னேன் என்ன தேவையில்லாம பேரண்டிங் பண்ணும்போது குறுக்க வரான்னு சொல்லிட்டு நான் குறுக்க வராங்க. அதெல்லாம் நான் பாக்கறேன். நான் பிஸ்கட் பாக்கெட் போறேன். வாடா அங்க போவோம். இவனே இப்ப லாக் டவுன் அப்ப உட்கார்ந்து சின்சான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா இப்ப வந்து ஒண்ணே மிரட்டறேன். தேவையில்லாம நீங்க வந்து குறுக்க பூராதீங்க. நீங்க வந்துகிட்ட சின்சான்லமா பாத்தீங்க? சின்சான் நான் பார்த்தேன். நல்லா ரெண்டு பேரும் என்ன பத்தி சொல்றாங்க எல்லாரும் சொல்றாப்பா. ஐஸ்கிரீம் கிடையாது 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 இருக்கு. என்ன உனக்கு அடம் பிடிக்காத போல நிப்பாட்டு போன கெட்ட பழக்கத்தை போல விட்டு எரி. எதுக்கு ஜோக் சொன்னமா சிரிச்சுட்டே போறீங்க? நாங்க இங்க எங்களுக்கு ஏதோ தோணுச்சு சிரிச்சுக்கிட்டு போறோம். உனக்கு என்ன வயசாயிருச்சு? நாங்க என்னடா? ஏய் அந்த ரூம் போடா. அந்த ரூம் போடா. ஃப்ரிட்ஜ் என்ன அப்பதான் ஓமானி அந்த பக்கம் காலையில இருந்து டிவியை பாத்துக்கிட்டு இருக்கியே. எவ்வளவு நேரம் நீ டிவி பாத்துருப்பான் மட்டும் எனக்கு சொல்லு. கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் சொல்லு. என்னன்னு என்னம்மா அவருதான் அப்படி பண்றாருன்னா நீயும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்றியே. அப்படி என்னத்தான் நான் கண்டிக்கிறது? எப்படிதான் நான் கண்டிக்கிறது? அப்புறம் நான் உட்காந்துக்கிட்டேன் என்ன நடந்துச்சுன்னு ஊண்டு போறீங்க. டிவி பார்க்கற போல நிறுத்து. ஸ்கிரீன் டைம் உங்களை கட் பண்ணாதான் அவங்க வேலைக்கு ஆகும் போல இருக்கு. வா வா இங்க வா. வெளியே போலாம். இங்க இருந்தா வேலைக்கா வெளியே வாடா. நல்லா படிச்சாதான் ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். தெரியுதா? இப்பவே படிக்கணுமே கூட படிக்க நல்லா படிச்சு. நாங்க சொல்லாமே நீ படிச்சியா? படிச்சியா? படிக்கவே இல்ல. படிக்கல. 12 அரியர். என்ன அரியர் கேட்க வேண்டிய இது கிடையாது. நான் என்ன இது பண்றேன்? 335 மார்க் 10th ல. +2ல கரெக்ட்டா 750 மார்க். என் ஃப்ரெண்ட் 749. ஃப்ரெண்ட் விஜயா மகன் ரகு 980 மார்க் எடுத்தான். ரகு சித்தப்பா யாரா ஓடுறான்னு இருக்கீங்க? நீ போடா நீ உள்ள போடா. படி போ. புக் எடுத்து படி. வந்தோம்னா படிப்பு தான் முக்கியம். பாருங்க நீ என்னங்கறத. விளையாடலாம் அப்புறம் தான் விளையாடலாம். நன்னே தன்னா நன்னே தான தன்னானே தன்னே தன்னா நன்னே தன்னா. என்னடா என்னடா எங்க டூருக்கு போறோமா? டூர் நீங்க மட்டும் டூர். என்ன டூர்? உங்களுக்கு மட்டும் டூர். ஊர்ல போய் நீங்க வீட்ல இருங்க. ஆமா எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொல்றியா? வெளிய எல்லாம் போக சொல்லல. நாங்க அவங்க ஊர்ல இருக்க வீட்ல போய் எதுக்கு ஊர்ல இருக்கணும் நாங்க? நீ இருந்தா பேரண்ட் நீங்க எனக்கு வர மாட்டேங்குது. என்ன நீங்க பேரண்ட் பண்ணும்போதெல்லாம் நீங்க வந்துட்டு என்ன சிரிக்கிறீங்க அக்கல் பண்றீங்க? என்ன உண்மையா நினைச்சோம் நாங்க சிரிச்சோம். நான் நடந்தது என்ன நடந்தாலும் நான் என் பையன் காட்ட முடியுமா? அப்படிலாம் நான் விடுதா போய்கிட்டு இருக்கேன்ல.
பொண்டாட்டி போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன நினைச்சிடலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் ஏதோ தப்பு பண்ணா உங்களை பார்த்தா பண்றான், அவன் என்ன திட்டுறான்னு. இப்ப என்ன எதுவும் சொல்லக்கூடாதுங்கிற உன் பிள்ளை நீ வந்து இப்ப நீ உன்னை பத்தி எதுவும் பேசக்கூடாது. எங்களுக்கு பிள்ளை இல்லன்னு ஆயிடுச்சு. பிள்ளை இல்ல வீட்டுக்கு பேசக்கூடாது இருக்க வரைக்கும் நம்ம பேரண்ட் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம பொண்ணு இந்த பூரா சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஏதாவது ஒன்று கோச்சிட்டு போறாங்க. இப்ப நான் சமாதானம் பண்ணணுமே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னடா எங்களை ஊருக்கு அனுப்பி விட்டு உன் பொண்டாட்டியோட அம்மா அப்பா கூட்டு வந்து வைக்க போற அதுதானே? நாங்க கிளம்பிடுறோம். கிளப்பாத கிளம்பிடுறோம். மாறிட்டேன். ஆமா மாறிட்டேன். வேற பூந்து கிளப்புறாங்க. இங்க இருங்க ஏமா, நீங்க இங்க இருமா. கிளம்பிட்டோம், நாங்க கிளம்பிட்டோம். என்ன பர்த்டே வருது, என்ன பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வாங்கட்டும், என்ன வாங்கட்டும்? விஷ் லிஸ்ட்ல போட்டுருக்கேன். ஏய் என்ன இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு, இதெல்லாம் என்ன ரொம்ப இதா இருக்குடா, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கா? பட்ஜெட் எவ்வளவு? 3000 ரூபாய் வச்சுக்க. 3000 இது வாங்கிடும்பா. இதுவா வாங்கிடுங்க. சரி, என்னடா ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம நீ போட்டு செலக்ட் பண்ணா வச்சிட்டா போல இருக்கு. இதாயிடுச்சா? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன அவன் பேசுற பேச்சுக்குலாம் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லை. என்னப்பா பர்த்டே கிஃப்ட் கேட்டா? பர்த்டே கிஃப்ட் நீங்க என்னவா நம்ம வாங்கி கொடுக்கறதா வாங்கிக்கணும். அவன் என்ன வந்து முடிவு பண்றது? விஷ் லிஸ்ட்ல போட்டு போறான். அவனுக்கு பிடிச்சத வாங்கி கொடுப்போமேனு ஆசைப்பட்டேன் நான். தேவையில்லாம நீங்க அப்படி நினைச்சதுக்காக என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? அவன் பர்த்டேக்கு ஹாட் வீல்ஸ் டீம்ல கேக் வேணுமா, ஃபாண்டன்ட் போட்டு பண்ண சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹாட் வீல்ஸ் டீம்ல பர்த்டே பார்ட்டியா, அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, ரிட்டர்ன் gift கொடுக்கணுமா. நான் கேட்கவே இல்லை, என்ன gift கொடுக்குறது கேட்கவே இல்லையே. நீ அப்படி நினைக்காதம்மா, நம்ம சம்பாதிக்கிறோம். எது சம்பாதிக்கிறோம்? நம்ம பிள்ளைக்காக தானே சம்பாதிக்கிறோம். அவன் என்ஜாய் பண்ணா, அவன் போனா பாருங்க பாக்குறான், அவன் ஃபுல்லா வாழ்றான், நம்ம இப்படி இருக்குன்னு ஆசைப்படுறான். நானும் இப்படி ஆசைப்பட்டு எங்க அப்பா கேட்டிருக்கேன். எங்க அப்பா வந்து முதல் போடா அப்படின்ட்டு பர்த்டே மறந்துடுவாங்க நிறைய டைம். கேக்கு கூட கிடையாது, கேசைய கவுத்து வச்சு அதை வெட்டுவான். தெரியுமா? இங்க பாருங்க, நான் ஆசைப்பட்டேன் என் பையனுக்கு கொடுக்கணும்னு. 1/4 கிலோ கேசரிய வெட்டினா கூட அதுக்கு வேல்யூ கொடுத்தீங்க. அவனுக்கு நீங்க 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாலும் அது வேல்யூ பண்ண மாட்டேங்கிறான். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, மொத்த காசையும் செலவு பண்ணிட்டு தெருவுல தான் நிக்க போறோம். குழந்தைங்களோட ஆசை தானமா முக்கியம். குழந்தைங்களோட பாசத்தை புரிஞ்சுக்கணும். பாசத்தை நான் எப்படித்தான் காட்டுறது? அப்புறம் நான் எப்படிதான் காட்டுறது? அப்புறம் நான் பாசத்தை அப்படித்தான் காட்டுவீங்க. இப்படியே காட்டுங்க. ஒரு நாள் நல்லா கஷ்டப்பட போறீங்க, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. என்ன கஷ்டப்பட? நானும் சேர்ந்து தான் கஷ்டப்பட போறேன். உங்களாலதான் கெடுக்குறீங்க. அப்படியா? அப்படியா? நல்லா இருந்துச்சு. ஆனா உண்மையிலே இது உண்மைதான். ஆமாமா, நம்ம இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு நம்ம அப்ப எங்களுக்கும் இப்போ குழந்தை இருக்கனால தெரியுது இது. அதாவது நம்மளும் அடிக்கக்கூடாது பாவம் அப்படின்னு பார்த்தா நம்மளே காண்டாக்குற அளவுக்கு அதுக்கு ஒண்ணு பண்ணும், சேட்டை பண்ணும், நம்ம சொன்னது கேட்காது, ஏதாவது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நானும் பாத்திருக்கேன். நீங்க வந்து பொறுமையா பேசணும், கத்தக்கூடாது, அப்படி இப்படின்னு பாத்திருக்கேன். நானும் கத்தக்கூடாது, நம்ம பொறுமையை மெயின்டைன் பண்ணணும். முடியல என்னால. ஒரு கடத்துக்கு மேல நம்மளே வந்து இப்ப யோசிக்கிறேன், நம்மள அப்ப என்ன கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு இதெல்லாம் இந்த ஆர்கானிக் ஃபுட் எல்லாம் அவங்க நிறைய செய்வாங்க, கொடுப்பாங்க, துப்பிட்டே இருப்பான், என்னடா நல்லா இருக்கும் அப்படின்னு. இதுல எனக்கு வேற கொடுப்பாங்க, அது தின்னு பார்த்தா இன்னும் கேவலமா இருக்கும், இதையாடா நீ திங்கிற அப்படின்னு நினைச்சேன். அதான் இவங்க சொல்லுவாங்க சூப்பரா இருக்கு, நீ ஏன் திங்க மாட்டேங்கிற? அவன் திங்கவே மாட்டான், துப்பிடுவான். ஏன்னா நானே தின்னு பார்ப்பேன், எனக்கே எரிஞ்சுது ஐயா அப்படின்னு இருக்கும். சிலது நல்லா இருக்கும், சிலது ஒரு மாதிரிதான் இருக்கும். என்ன பண்றது? அதனால நான் ஒரு அக்கறையில செஞ்சு கொடுத்தா பாருங்க, இந்த மாதிரிதான் நடக்குது. இது நடக்கிறதுதான். இப்போ நம்மளாம் எல்லா ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப்லாம் எல்லா வேலையும் பார்த்துருப்போம். எல்லாம் நானுமே ஸ்கூலுக்கு கிளம்புனா இப்போ 9:30க்கு ஸ்கூலுன்னா நான் 9 மணிக்கு தான் எந்திரிக்கவே செய்வேன். லேட்டாக தான் கிளம்பி கிட்டத்தட்ட கேட்டு மூடுற டைம் பக்கத்துல தான் போவேனே. அந்த மாதிரி தான் நான் எப்போ 10th 11th 12th நான் அந்த டைம் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வீட்டுலலாம் திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தான் போவேன். இந்த டிவில வந்து இந்த நிறைய அந்த கிட்ஸோட இதுதானே இருக்கும், அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த ரோமா இது எல்லாருமே அதான் காட்டுறாங்க போல இருக்கு. ஏன் எப்படி அது குழந்தைங்களுக்கு பிடிக்குதுதான் கார்ட்டூன் பொம்மையா உட்காந்து நம்மளையும் பார்க்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பாக்குறது குழந்தைங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும், அதைத்தான் விரும்பியும் பாக்குதுங்க. என்ன பண்றது, யாரையும் மாத்தவும் கூட மாட்டுதுங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.